சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி தொடர்ந்து 30வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கல. மாலத்தி, இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து கடந்த 30 நாட்களாக தலைநகரான சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. குறிப்பாக சாலை மறியல் போராட்டம், காத்திருப்பு போராட்டம், டிபி அலுவலகம் முற்றுகை போராட்டம், கோட்டையை நோக்கி பேரணி போராட்டம் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. இத்தனை போராட்டங்களுக்கான ஒற்றை கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். இதுவே இடைநிலை ஆசிரியர்களின் பிரதான கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை என்பது தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது இடைநிலை ஆசிரியர்களை சந்தித்து அவர்கள் நடத்திய மாநாடுகளில் போராட்டங்களில் அவர்களை சந்தித்து தேர்தலின் போது நாங்கள் உங்களுக்கு உங்களது இந்த ஊதிய முரண்பாடுகளை சரி செய்து தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். குறிப்பாக தேர்தல் அறிக்கை எண் 111இல் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் தற்போது திமுகவுடைய அந்த ஆட்சி காலம் நிறைவு பெற்று அடுத்த தேர்தல் வர இருக்கிறது. ஆனாலும் தற்போது வரை இவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த 5 ஆண்டு காலங்களில் மனு கொடுப்பது, காத்திருப்பு போராட்டங்களை முன்னெடுப்பது என பல கட்ட போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். 2023ஆம் ஆண்டு டிபிஏ வளாகத்திற்குள்ளாக தொடர்ந்து 8 நாள் காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இத்தனை போராட்டங்களை முன்னெடுத்ததற்கு பிறகாகவும் இவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக அவர்கள் அளித்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே தற்போது 30 நாட்களாக பள்ளிகளுக்கும் செல்லாமல் தொடர்ச்சியாக தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசை கண்டித்தும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். ஏனென்றால் இவர்களது கோரிக்கை இந்த ஊதிய முரண்பாட்டிற்கான காரணம் என்பது கடந்த 2009ஆம் ஆண்டு அப்போது திமுக ஆட்சியில் இருந்த கலைஞர் அவர்களின் ஆட்சியின் போது இவர்களுக்கான அந்த ஊதிய முரண்பாடு என்பது ஏற்பட்டது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியமும், ஒரு நாள் தாமதத்தில் சேர்ந்தவர்களுக்கு மற்றொரு ஊதியமும் என ஊதிய முரண்பாடு நிலவியது. அதற்கு பிறகாக இந்த 10 ஆண்டு காலங்களில் அவர்களது ஊதிய முரண்பாடு என்பது ஒரே நேரத்தில் ஒரு நாள் காலதாமதமாக பணியில் சேர்ந்ததன் காரணமாக இவர்களுக்கான ஊதிய முரண்பாடு என்பது 20,000 அளவிற்காக ஏற்பட்டிருப்பதாகவும், இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரை தமிழகம் இல்லாமல் மற்ற பகுதிகளில் வசிக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு 35,000 ரூபாய் வரையிலாக வழங்கப்படுகிறது, ஊதியம் என்பது வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஊதியம் என்பது முரண்பாடாக காணப்படுகிறது, குறைவான ஊதியமே வழங்கப்பட்டு வருகிறது. எனவே எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த ஆசிரியர்கள் சிலரிடம் இருக்கிறார். கையில் சிலம்புகளை ஏந்தி கண்ணகி நீதி கேட்டு போராடியது போன்று ஆசிரியர்கள் தற்போது கையில் சிலம்பேந்தி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவரிடத்தில் கேட்கலாம். மேடம், சொல்லுங்க, கையில சிலம்போட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க, இதற்கான காரணம் என்ன? கண்ணகி வாழ்ந்த இந்த நாட்டில் கண்ணகிக்கு கிடைத்த நியாயம் எங்களுக்கும் கிடைக்கும் என்று எங்கள் அரசிடம் ஒரு கோரிக்கை வலியுறுத்துவதற்காகவே இந்த சிலம்புடன் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த அரசு கண்டிப்பாக எங்களோட கோரிக்கையை முழுமையாக ஏற்று எங்களுடைய ஊதிய முரண்பாடை கலைந்து எங்களை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறோம். 30 நாளா, அதாவது ஒரு மாதம், கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீங்க இந்த சாலையில் அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. எவ்வளவு சிக்கல்களை சந்திக்கிறீங்க? ஒருவேளை இன்னமும் இவர்கள் கோரிக்கை நிறைவேற்றலனா எந்த அளவுக்கு உங்களுடைய போராட்டங்கள் தீவிரமா இருக்கும்? இந்த 30 நாள்களா வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து ஆண் ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களும் இந்த களத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய மன உறுதி எங்களை சோர்வடைய செய்யாமல் எங்களை போராட்டத்தில் வலிமை பெற செய்கிறது. எங்களுடைய ஒற்றை கோரிக்கையான இந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். எங்களுடைய முதலமைச்சர் 110 விதியின் கீழ் எங்களுடைய ஊதிய முரண்பாடை கலைந்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்.
எங்களுடைய போராட்டம் தொடரும், நிறைவேறும் வரை இன்னும் வலிமையாக தொடரும் என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்கிறேன். நேரடியாக கேட்டோம், அதாவது அவர்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நாம் நேரடியாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பேம்ப்ளெட்ல பார்க்க முடியும். மற்ற மாநிலங்களில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு எவ்வளவு ஊதியம் வழங்கப்படுகிறது, ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எவ்வளவு குறைந்த ஊதியம் வழங்கப்படுகிறது என்பதை தொடர்பாக விவரங்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு பணியில் ஈடுபடக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு 35,000 ரூபாய் வரையிலாகும். கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய அங்கு பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு 30,000 ரூபாய் வரையிலாகவும் ஊதியம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் கல்வியில் சிறந்த மாநிலம் என்று தெரிவிக்கக்கூடிய மாணவர்களுக்காக சிறப்பாக பணியாற்றக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்கு 20,000த்திற்கும் குறைவான ஊதியம் என்பது இடைநிலை ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. இது வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியைத்தான் நாங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதாக கோரிக்கையை முன்வைக்கிறோம். எனவே எங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும் வரை எங்களது போராட்டம் என்பது தீவிரமாக நடைபெறும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாலும் எங்கள் போராட்டம் தீவிரமாக இருக்கும் என்பதை வலியுறுத்திய இன்றைய தினமும் கோட்டை பகுதியில் இந்த முற்றுகை போராட்டமாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினர் ஒரு புறத்தில் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதனையும் பார்க்க முடிகிறது. வீடுகளில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளுடனும் குழந்தைகளுடனும் சாலைகளில் அமர்ந்து ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவர்களது கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். ஏனென்றால் எனவே எங்கள் ஊதிய முரண்பாடுகளை கலைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களிடம் கேட்கலாம், சார் உங்களுடைய கோரிக்கை என்ன, எதை முன்னெடுத்து நீங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க, உங்க கோரிக்கை என்ன? சம வேலைக்கு சம ஊதியம் சார். அவங்கள்ட்ட பேசுங்க. எவ்வளவு ஊதிய முரண்பாடு இருக்கு உங்களுக்கு? இதனால எவ்வளவு சிக்கல்களை சந்திக்கிறீங்க? 20,000 அளவில் ஊதிய வித்தியாசம் இருக்குங்க சார். சிக்கல்கள் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் எங்களுடைய ஊதியம்ங்கிறது ஒரு மரியாதையான வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லை. அதுதான் நாங்கள் சந்திக்கிற சிக்கல். 30 நாள் கடந்துடுச்சுனாலும் முதலமைச்சர் அவர்களை முழுவதுமாக நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இவங்க கண்டிப்பாக செய்வாங்க, இவங்க செய்யலைன்னா வேற யாரும் செய்ய மாட்டாங்க, இவங்க நிச்சயமாக செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கோம். அந்த நம்பிக்கையோட காத்திருப்போம், கண்டிப்பாக கிடைக்கும். அமைதி வழியில் அற வழியில் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அவங்க எதுவும் சொல்லலை அப்படி இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லலை இல்லையா, இவ்வளோ நாள் இருக்கோம் உங்களுக்கு இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லலையே, அப்போ எதுவும் சொல்லாமல் இருக்காங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கு. அந்த நம்பிக்கையோட காத்திருக்கோம். நேரடியாகவே கேட்டோம், அதாவது அவர்களது கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம். அந்த கோரிக்கை நிறைவேறும் வரையிலாக நாங்கள் தொடர்ச்சியாக அறவழியில் எங்களுடைய போராட்டங்களில் முன்னெடுப்போம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரையிலாக நாங்கள் தொடர்ச்சியாக எத்தனை முறை கைது உள்ளாக்கப்பட்டாலும் கூட நாங்கள் வருவோம், போராட்ட களத்தை சந்திப்போம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களது கோரிக்கைகளை வலிமையாக வைப்போம் என்பதாக தெரிவித்து வருகிறார்கள். நம்மால் பார்க்க முடியும், போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தாலும் அந்த ஈடுபட்டு வரக்கூடிய அந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 30 நாட்களில் போராட்டத்தை முன்னெடுத்த அந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்திருந்தாலும் அவர்களை அழைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபங்களுக்கு அழைத்துச் செல்வதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் 2 to 3 மணி நேரம் வாகனங்களிலே வைத்து அலைக்கழிப்பதாகவும் ஆசிரியர்கள் முந்தைய தினம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அவர்கள் வைத்த அந்த கோரிக்கை என்பது என்ன என்பது தொடர்பாக அவரிடத்துல கேட்கலாம். ஆனால் உங்களுடைய கோரிக்கை என்ன? கையில நீங்க முதலுக்கு சொன்ன அந்த அறிக்கையோட நீங்க போராட்டத்தை முன்னெடுத்தீங்க, என்ன கோரிக்கை? நேரடியாகவே கேட்டோம், அதாவது வரக்கூடிய ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடுமோ என்பதற்காக காவல்துறையினர் ஒரு இடத்தில் கைது செய்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது எங்களை கைது செய்தாலும் உடனடியாக எங்களை அழைத்துச் சென்று மண்டபங்களில் தங்கி வைக்க வேண்டும். அதுதான் விதிமுறை, அதுதான் நடைமுறை. ஆனால் அவற்றை காவல்துறையினர் செய்வதில்லை. மாறாக 2 to 3 மணி நேரம் எங்களை அலைக்கழிக்க செய்கிறார்கள். இது எங்களுக்கு சோர்வை ஏற்படுத்துவதாகவும் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யக்கூட முடியாத சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து 30வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான கள நிலவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெயலானி.